கணவர் உயிருக்கு போராடுறாரு. கூப்பிட கூப்பிட யாருமே வரவில்லை. அலட்சியம் காட்டிய மருத்துவமனை, அதனால் அந்த உயிர் போனதாக புகார். கடைசி நிமிடங்களில் உதவி கேட்டு போராடும் மனைவி குறித்த கலங்க வைக்கும் பதிவு. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் விளாப்பில் சாலா என்ற பகுதியில் செயல்படும் சமூக சுகாதார மையத்தில் மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளிக்காததால், அவசர சிகிச்சை கூட அளிக்காததால் அவர் உயிரிழந்து விட்டதாக பெரும் சர்ச்சை வெடித்திருக்கிறது. திருவனந்தபுரத்தில் உள்ள கொல்லம் கோணம் என்ற பகுதியை சேர்ந்த 37 வயதுடைய பிஸ்மீன் என்பவர் கடந்த 19ஆம் தேதி இரவு நெஞ்சு வலியின் காரணமாக விளாப்பில் சாலாவில் உள்ள மருத்துவ சுகாதார மையத்திற்கு அவரது மனைவியால் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இது குறித்து வெளியாகி இருக்கும் சிசிடிவி காட்சியில் அவரது மனைவி ஜாஸ்மின் அவரது உயிரை காப்பாற்ற எவ்வளவோ மருத்துவர்களை அழைத்து கூப்பிட்டு போராடி கொண்டிருப்பது பதிவாகி இருக்கிறது. பிஸ்மீன் எழுவதும் மீண்டும் அமருவதுமாக இருக்கிறார். யாராவது வந்து காப்பாத்துங்களே என அந்த மனைவி அங்கும் இங்கும் ஓடி மருத்துவர்களின் உதவியை நாடுவதையே அந்த பதிவு காட்டுகிறது. முடிவாக அந்த மருத்துவமனையில் இருந்த காவலர் ஒருவரிடம் உதவி கேட்க, தனது கணவருக்கு அவசர உதவி கொடுத்திருந்தால் அவரை காப்பாற்றி இருக்கலாம் என்றும் மனைவி ஜாஸ்மின் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறாராம். விளாப்பில் சாலா காவல்துறையினர் மருத்துவமனையில் விசாரித்த போது அவருக்கு ஆக்சிஜன் ஆதரவு, நெபுலைசேஷன் மற்றும் தேவையான மருந்துகள் அங்கே வழங்கப்பட்டதாகவும், தொடர்ந்து அவர் அந்த மருத்துவமனையில் இதயம் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை பெற்று வந்தவர் என்றும், சம்பவ நேரத்தில் அதிகாலை 1 மணிக்கு அவர் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் உயர் சிகிச்சைக்காக MCH மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்களாம். காவல்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். விசாரணையின் முடிவுகளின் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனராம்.